கேளு. பிஷப் தாத்தா, இந்த துக்கத்தோட கலர் வந்து கருப்பு தானே தாத்தா? துக்கத்துக்கு கருப்பு கலரு. அப்பயே இந்த தவ காலத்துல பூச உடுப்பு மட்டும் ஊதா கலர்ல போடுறாங்க. தவச காலம் துக்கத்தினுடைய காலம் கிடையாது. தவக்காலமும் மனமாற்றத்தின் காலம், உயிர்ப்புக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். அதனால இந்த ஊதா கலர், இப்ப இந்த ஊதா கலருக்கு அடிப்படை என்ன அர்த்தம் அப்படின்னா, ஊதா கலர் அரசர்கள் போடுகின்ற ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு கலர். இப்போ உங்களுக்கு கேட்குறேன், ஆண்டவர் இயேசுவை வந்து கட்டுரையில் கட்டி அடிக்கும்போது அவருக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா? என்ன ட்ரெஸ் போட்டாங்க? ஊதா கலர். ஊதா கலர். அவர் அரசர், அதே சமயத்துல அவர் வந்து அவமானப்படுத்துறதுக்காக ட்ரெஸ் போட்டு அடிச்சாங்க. நாம இந்த தவச காலத்துல இயேசுனுடைய பாடுகளை சிந்திக்கிறோம். அவருடைய ஒவ்வொரு பாடுகளையும் பட்ட கஷ்டத்தெல்லாம் சிந்திக்கிறதுனால இந்த தவச காலம் முழுசும் அந்த ஊதா கலர் தான் நம்ம பயன்படுத்துறோம். இந்த முதல் ஞாயிறிலிருந்து உயிர்ப்பு ஞாயிறுக்கு முன்னால வரைக்கும் உயிர்ப்பு ஞாயிறு அன்னைக்கு கொண்டாட்டம், அதனால வெள்ளை கலர் வந்துடும். இப்போ மற்ற காலங்களில் கூட பார்த்தீங்கன்னா திருவருகை காலத்திலும் அது ஒரு தயாரிப்பு காலம், அதனால அங்கேயும் அதே ஊதா கலர் தான் வரும். தவக்காலம் உயிர்ப்புக்கான தயாரிப்பு, அங்கேயும் ஊதா கலர் வரும். மற்ற காலத்தில் கொண்டாட்டங்கள் திருவிழாக்கள் வரும்போதெல்லாம் வெள்ளை கலர் வரும், கோல்டு கலர் வரும். ஆண்டின் பொதுக்காலம் அப்படின்னு வரும்போது பச்சை கலர் வரும். இப்படி நம்முடைய திருவழிபாட்டினுடைய கலர் ஒவ்வொன்றுக்குமே ஒரு அர்த்தம் உண்டு. அதனால ஒரு கலரை பார்த்தோம்னா என்னமோ கலர் இல்லாம இருந்த அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம திருப்பலியில பங்கேற்கணும். செய்வீங்களா? செய்வோம் தாத்தா.